எங்களோட யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. கடவுளுக்கும் செல்வத்துக்கும் பணி செய்ய முடியாது என்பதற்கு ஆகச்சிறந்த உதாரணமாய் திகழ்பவர் மத்தேயு. இயேசுவின் 12 திருத்தூதர்களில் ஒருவர், ஏனைய திருத்தூதர்களை விட முற்றிலும் வித்தியாசமானவர். புனித மத்தேயு 4 நற்செய்தியாளர்களில் ஒருவரும் கூட. சமூகத்தால் வெறுத்து ஒதுக்கப்பட்ட பின்னணியிலிருந்து வந்த போதிலும் இயேசுவின் வரலாற்றை நற்செய்தியாக வழங்குவதில் முன்னணியில் இருப்பவர். வரி தண்டுபவராக பணியாற்றிய மத்தேயுவை பார்க்கும்போது கணக்கு வரவு செலவு பார்ப்பதில் இவருக்கு இருந்த அனுபவம் யூதாசுக்கு நிச்சயம் இருந்திருக்க வாய்ப்பில்லை என தோன்றுகிறது. சீடர்களின் பணப்பை இவரிடம் இருப்பதற்கு எல்லா தகுதியும் இருந்தும் இவருக்கு அந்த பொறுப்பு கிடைக்காதது ஏன் என்று தெரியவில்லை. அந்த பொறுப்பை வேண்டாம் என உதறி தள்ளினாரா, அல்லது பெட்டி பெட்டியாக பணம் பார்த்தவர் என்பதால் பணத்தின் மீது ஏற்பட்ட சலிப்பா, அல்லது என்னை பின்பற்றி வா என்கிற குரலுக்கு செவி கொடுத்த ஆழமான அழைத்தலில் ஏற்பட்ட உறுதியா, அல்லது செல்வத்துக்கும் கடவுளுக்கும் பணி செய்ய முடியாது என்கிற ஞானமா என பல்வேறு கோணங்களில் எண்ண தோன்றுகிறது. புனித மத்தேயு வரி தண்டுபவராக இருந்து இயேசுவின் சீடரானார். வரி தண்டுபவர்கள் என்பவர் யார்? நம்முடைய நாட்டில் தேசிய நெடுஞ்சாலையில் சுங்கச்சாவடியில் நின்று பணம் வசூலிப்பவர்கள் போன்றவர்கள் இவர்கள். அரசின் ஊழியர்களாக பணியாற்றியவர்கள் வரி தண்டுபவர்கள். இயேசுவின் காலத்தில் பாலஸ்தீனத்தையும் யூதர்களையும் ஆட்சி செய்தவர்கள் ரோமானியர்கள். வரி தண்டுபவர்கள் என்பவர்கள் ரோமானிய ஆட்சியாளர்களுக்கு கைக்கூலியாக செயல்பட்டார்கள். அரசு வழங்கிய அதிகாரத்தை கொண்டு மக்களை மிரட்டியும் விரட்டியும் அநியாயமாக பகல் கொள்ளை அடிப்பவர்கள். அந்நிய ஆட்சியாளர்களுக்கு கைக்கூலிகளாக செயல்பட்டு தாங்கள் பிறந்த சமூகத்துக்கு துரோகம் செய்தபடியால் மக்கள் இவர்களை துரோகிகளாக பாவிகளாக கருதினார்கள். மத்தேயு இத்தகைய பின்னணியிலிருந்துதான் வந்தார். மத்தேயு நற்செய்தி 9ஆம் அதிகாரத்தில் தன்னுடைய இறையழைத்தலை பதிவு செய்கிறார் மத்தேயு. வரிதண்டும் பணியில் ஈடுபட்டிருந்த மத்தேயு சுங்கச்சாவடியில் இருந்து கொண்டிருந்த போது இயேசு அங்கு வந்து என்னை பின்பற்றி வா என்று அவரை அழைத்தார். இயேசுவின் குரல் ஒலித்ததும் மத்தேயு அனைத்தையும் விட்டுவிட்டு உடனே இயேசுவை பின்பற்றினார் என்று காணப்படுகிறது. மத்தேயு 9:9 இயேசு அங்கிருந்து சென்றபோது மத்தேயு என்பவர் சுங்கச்சாவடியில் அமர்ந்திருப்பதை கண்டார். அவரிடம் என்னை பின்பற்றி வா என்றார். அவரும் எழுந்து இயேசுவை பின்பற்றி சென்றார். முன்வைத்த காலை பின்வைக்காமல் முன்னோக்கி பயணித்தவர் மத்தேயு. ஒருமுறை இயேசுவால் அழைக்கப்பட்ட இளைஞர் ஒருவர், நான் தந்தையிடம் சொல்லிவிட்டு வருகிறேன் என்றார். மற்றொருவர், என் தந்தையை அடக்கம் செய்துவிட்டு உம்மை பின்பற்றுகிறேன் என்றார். அவர்கள் இருவரும் இயேசுவின் சீடனாகும் தகுதியை இழந்தார். கலப்பையில் கை வைத்த பின் திரும்பி பார்ப்பவர் எவரும் இறையாட்சிக்கு உரியவராக முடியாது என்பதற்கேற்ப அவர்கள் இயேசுவின் சீடராகும் தகுதியை இழந்தார்கள். ஆனால் இயேசுவால் அழைக்கப்பட்ட மத்தேயு திரும்பி பார்க்காமல் தயக்கம் காட்டாமல் அனைத்தையும் தூக்கி எறிந்துவிட்டு இயேசுவை பின்பற்றினார். வணக்கத்திற்குரிய ஃபுல்டன் ஜேஷின் மத்தேயுவின் இறையழைத்தலை கூறும்போது அனைத்தையும் விட்டுவிட்டு இயேசுவின் பின்னால் புறப்பட்ட வரி தண்டுபவரான மத்தேயு தன்னுடைய பேனாவை மட்டும் கையில் எடுத்துக்கொண்டார் என்று குறிப்பிடுகிறார். அதை கொண்டுதான் இயேசுவின் நற்செய்தியை அவர் எழுதினார் என்று வேடிக்கையாக குறிப்பிடுகிறார். இயேசுவின் புகழ்பெற்ற வாக்கியங்களில் ஒன்றான நேர்மையாளர்களை அல்ல பாவிகளையே தேடி வந்தேன், மருத்துவர் நோயற்றவர்கல்ல நோயுற்றவருக்கே தேவை என்கிற வசனத்தை இயேசு மத்தேயின் வீட்டில் உணவருந்தி கொண்டிருக்கும் போது பேசினார். சமூகத்துக்கு துரோகம் செய்து கொண்டிருக்கும் மத்தேயின் வீட்டில் இயேசு உணவருந்தியது பலருடைய விமர்சனத்துக்கு உள்ளானது. அதனால் பாவிகளோடும் துரோகிகளோடும் இயேசு உணவருந்துகிறாரே என்று வசைபாடினார்கள். அந்த விமர்சனத்துக்கு இயேசு கொடுத்த நெத்தியடி வசனம்தான், நேர்மையாளர்களை அல்ல பாவிகளையே தேடி வந்தேன், மருத்துவர் நோயற்றவருக்கல்ல நோயுற்றவருக்கே தேவை என்கிற வசனம். திருச்சபை புனிதர்களின் கண்காட்சி கூட மட்டுமல்ல, பாவிகளின் மருத்துவமனை என்று குறிப்பிட்ட அகுஸ்தினார் பாவத்திலிருந்து விடுபட்டு இயேசுவை பின்பற்றியவர். பாவி ஒருவர் மனம் திரும்பினால் என்ன செய்வார் என்பதற்கு அகுஸ்தினார் இன்றைய உதாரணம் என்றால் மத்தேயு அன்றைய உதாரணம். இருவருமே அயராத எழுத்துப்பணி வழியாக இயேசுவை உலகுக்கு அறிவித்தவர்கள் என்பது இருவரிடையும் நிலவுகிற அற்புதமான ஒற்றுமையாகும். இயேசு மத்தேயுவை சுங்கச்சாவடியில் சந்திக்கும் முன் அவரை பற்றி அறிந்திருக்க வாய்ப்பு உண்டு என்று எண்ண தோன்றுகிறது. இயேசு சொன்ன கதையில் யாருடைய ஜெபம் ஏற்புடையது என்கிற சிந்தனையில் ஆலயத்திற்கு ஜெபிக்க சென்ற பரிசேயரும் வரி தண்டுபவரும் இடம்பெறுகின்றனர். தற்புகழ்ச்சி கொண்ட பரிசேயனை விட கடவுளுக்கு முன்னால் தன்னை தாழ்த்திய வரி தண்டுபவர் இறைவனுக்கு ஏற்புடையவராக வீடு திரும்பினார் என்று குறிப்பிடுகிறார். இறைவனுக்கு ஏற்புடையவனாக திரும்பிய வரி தண்டுபவர் மத்தேயுவாக இருந்திருக்கலாம் என எண்ண தோன்றுகிறது. அனைத்தையும் விட்டுவிட்டு பின்பற்றிய மத்தேயுவின் வாழ்வில் இதுபோன்ற ஒரு நிகழ்வு மத்தேயு இயேசுவால் அழைக்கப்படும் முன் நடந்திருக்கலாம் எனவும், ஆலயத்தில் நடப்பதை கூர்ந்து கவனிக்கும் இயேசு அதையும் கவனித்திருக்கலாம் எனவும் எண்ண தோன்றுகிறது.
வரி தண்டுபவராகிய மத்தேயு இயேசுவின் சீடர் குழுவில் இருந்தது பாவிகளையும் ஒதுக்கப்பட்டவர்களையும் தேடி வந்த இயேசுவின் பணிகளுக்கு உதவிகரமாக விளங்கியது. பாவத்தில் வாழ்ந்தவர்களுக்கு இயேசுவை பின்பற்ற தூண்டுதலாகவும் முன்னுதாரணமாகவும் விளங்கியது மத்தேயின் சீடத்துவ வாழ்வும் அழைத்தலும். சக்கேயு போன்ற பெரிய செல்வந்தன் இயேசுவை வீட்டிற்கு அழைத்து அன்போடு உணவு பரிமாறினார். அவனுடைய குடும்பமும் ஒட்டுமொத்தமாக மனமாறி, இவரும் ஆபிரகாமின் மகன்தான், இன்று இவ்வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று என்று இயேசுவின் பாராட்டுக்குரியவனாக மாறினான் சக்கேயு. இதுபோன்ற நிகழ்வுகளில் சக்கேயின் மனமாற்றத்திற்கு அதே துறையில் பணியாற்றிய மத்தேயும் ஒரு காரணமாக வாய்ப்பு உண்டு என்பதை மறுக்க முடியாது. இயேசுவை இன்றைய உலகம் சிறந்த ஆசிரியராக கருதுவதற்கு காரணம் மலைப்பொழிவு போதனை. இயேசு பல இடங்களில் பேசிய போதனைகளின் போதனையை ஒன்று திரட்டி மலைப்பொழிவு என்கிற பொக்கிஷத்திற்குள், கருவூலத்திற்குள் கொண்டு வந்தவர் மத்தேயு. விண்ணரசை பற்றி கற்றுக்கொண்ட எல்லா மறைநூல் அறிஞரும் தம் கருவூலத்திலிருந்து புதியவற்றையும் பழையவற்றையும் வெளிக்கொணரும் வீட்டு உரிமையாளரைப் போல் இருக்கின்றார் என்கிற இறைவாக்குக்கேற்ப செயல்பட்டவர் மத்தேயு. இயேசுவின் விண்ணேற்புக்கு பின்னர் மத்தேயு பாலஸ்தீனத்தில் யூதர்களிடையே நற்செய்தி அறிவித்தார். அவர்களுக்கு இயேசுவின் வரலாற்றை எழுத்து வடிவில் தர விரும்பிய புனிதர் அரமாய்க்கு மொழியில் இயேசுவின் நற்செய்தியை எழுதினார். இயேசுவை பற்றி நற்செய்தி நூலில் குறிப்பிடும்போது இயேசு இம்மானுவேல், கடவுள் நம்மோடு என குறிப்பிடுகிறார். திருச்சட்டமும் இறைவாக்குகளும் முன்னுரைத்த மெசியா இயேசு என்னும் இயேசுவிடம் திருச்சட்டமும் இறைவாக்குகளும் நிறைவேறியுள்ளன என்று தனது நற்செய்தி நூலில் பலமுறை வலியுறுத்தி கூறியுள்ளார் என்பது அவரின் நற்செய்தி நூலின் தனித்துவமாக விளங்குகிறது. பாலஸ்தீனத்தில் மறைபணி செய்தபின் சிரியா, மிதியா, பெர்ஷியா, பார்தியா மற்றும் எத்தியோப்பியா ஆகிய இடங்களில் மறைபணியில் ஈடுபட்டவர் மத்தேயு. வேறு தெய்வ வழிபாட்டில் ஈடுபட்டவர்களை மனமாற்றி கிறிஸ்துவின் சீடர்களாக்கினார். மெல்ல மெல்ல ஏராளமானோரை இயேசுவிடம் கொண்டு வந்தார். எத்தியோப்பியாவில் ஆலயம் எழுப்பி தன்னுடைய மறைபழி தோழன் பிளேட்டனை ஆயராக நியமித்தார். அப்பகுதியில் நரமாமிசம் சாப்பிடுவோர் நடுவில் நற்செய்தி அறிவித்து கிறிஸ்துவின் சீடர்களாக மாற்றிக் கொண்டிருந்தார். அவர்களின் மனமாற்றத்திற்கு பின்னால் இந்த நிகழ்வு சுட்டிக்காட்டப்படுகிறது. எத்தியோப்பியாவில் நற்செய்தி பணியில் ஈடுபட்டிருந்த போது இளைஞனாக தோன்றிய இயேசு ஒரு கோலை அவரிடம் கொடுத்து ஆலயத்தின் வாசலில் அதை நட்டு வைக்கும்படி சொல்லிவிட்டு மறைந்தார். காட்சியில் கூறப்பட்டபடி அந்த கோவிலை ஆலயத்தின் முன் நட்டு வைத்தார் மத்தேயு. அந்த கோலிலிருந்து மரம் ஒன்று உருவாகி அதனுடைய வேர்களை அங்கிருந்த நீரோடைக்குள் பரப்பியது. அந்த நீரோடைக்குள் தங்களை சுத்தப்படுத்திக் கொண்ட ஒவ்வொருவரும் விரைவில் மனமாற துவங்கினார்கள். அம்மரத்தின் கனிகளை உண்டவர்களிடையே கெட்ட குணங்கள் மாறி நற்குணங்கள் உருவாயின. அதன் பின்னர் நரமாமிசம் சாப்பிடும் எத்தியோப்பியர்கள் முற்றிலும் மனமாறி இயேசுவின் சீடர்களானார்கள். இவ்வேளையில் அந்நாட்டு அரசி அலகையினால் பாதிக்கப்பட்டிருந்தார். அந்த கோலை கொண்டு புனிதர் அவரை குணப்படுத்தினார். அவரும் இயேசுவின் சீடத்தியானார். அரசியை பின்பற்றி ஏராளமானோர் மனமாறினார். அரசியும் மக்களும் தன்னுடைய தெய்வத்தை வழிபடாமல் வேறொரு தெய்வத்தை வழிபடுவதை பொறுக்க முடியாத அரசன் புனிதரை கைது செய்து சித்திரவதை செய்ய துவங்கினார். சுற்றிலும் நெருப்பு மூட்டி கம்பத்தில் தலைகீழாக கட்டி அவரின் உடலை நெருப்பில் இறக்கினார்கள். பற்றி எரிந்த நெருப்பு அவரை ஒன்றும் செய்ய முடியவில்லை. நெருப்பை இன்னும் அதிகமாக்கினான் அரசன். புனிதருக்கு ஒன்றும் நிகழவில்லை. புனிதரும் துணிச்சலோடு சந்தித்தார். ஆனால் அங்கு சுற்றியிருந்த வேற்று தெய்வங்களின் சிலைகள் மூட்டப்பட்ட நெருப்பால் கரைந்து ஓடின. ஆனால் நெருப்பின் கீழ் அந்தரத்தில் தொங்கிக் கொண்டிருந்த புனிதரை நெருப்பு ஒன்றும் செய்ய முடியவில்லை. புனிதரின் ஆணையால் திடீரென நெருப்பு அனைத்தும் அணைந்து போயின. புனிதருக்கு எவ்வித காயமும் ஏற்படவில்லை. இருப்பினும் தன்னுடைய பணி மண்ணகத்தில் நிறைவுற்று தனது இறுதி நேரம் நெருங்கி வருவதை உணர்ந்த புனிதர் இறைவனிடம் தனது ஆவியை அர்ப்பணித்தார். அதன் பின்னர் படை வீரர்கள் அவரை ஈட்டியால் குத்தியதும் அவர் உயிர் இறைவனிடம் திரும்பியது. நடந்தது அனைத்தையும் கண்ட அரசனுக்கு இது ஒரு ஆச்சரியமாக இருந்தது. மறுக்கவும் முடியவில்லை. தூய ஆவியார் அவருக்குள் பேச ஆரம்பித்தார். ஆனால் அவரின் கடின உள்ளம் உடனே மாறவில்லை. புனிதரின் உடலை இரும்பு பெட்டிக்குள் பூட்டி கடலுக்குள் தூக்கி எறினார். பின்னர் மனதிற்குள் சொல்லிக் கொண்டான், இவரின் உடலை நெருப்பிலிருந்து காத்த கடவுள் நீரிலிருந்து காத்தால் அவரே உண்மை தெய்வம் என மனத்தில் சொல்லிக் கொண்டான். சில நாட்கள் கழித்து ஆயரும் தன்னுடைய மறைபணி தோழனுமாகிய பிளேட்டனின் கனவில் தோன்றிய புனிதர் அரசனை அழைத்து கொண்டு கடற்கரைக்கு செல்லும்படி அறிவுறுத்தினார். அங்கே அவ்வாறு அழைத்துச் சென்றபோது புனிதரின் உடல் அழியாமல் பத்திரமாக கரை சேர்ந்திருந்தது. அந்த பெட்டியோடு அவர் எழுப்பிய ஆலயத்திற்குள் அவரின் உடல் எடுத்துச் செல்லப்பட்டது. அரசனும் முற்றிலும் மனமாறி திருமுழுக்கு பெற்று இயேசு கிறிஸ்துவை அறிவிக்க துவங்கினார். ஆயர் பிளேட்டனின் இறப்பை தொடர்ந்து கனவில் தோன்றிய புனித மத்தேயு எத்தியோப்பிய திருச்சபையை வழிநடத்தும்படி அரசனிடம் கூறினார். அதன்படி திருச்சபையை வழிநடத்தினார் அந்த அரசன். இயேசுவால் அழைக்கப்படும் முன் லேவியாக இருந்தவர் இயேசுவால் அழைக்கப்பட்ட பின் மத்தேயு என பெயர் மாற்றம் பெற்றார். மார்க்கு, லூக்கா நற்செய்திகள் மத்தேயுவை லேவி என்றே அழைக்கின்றன.
இயேசுவால் அழைக்கப்பட்ட பலர் பெயர் மாற்றம் பெறுவது நடைமுறையே. சீமோன் பேதுருவாக மாறினார், சவுல் பவுலாக மாறினார், அதுபோன்று லேவி மத்தேயுவானார். மத்தேயு என்றால் கடவுளின் கொடை என பொருள்படும். இறைவனின் கொடையாக வந்த மத்தேயு நற்செய்தி நூல் வழியாகவும் இயேசுவின் சீடராகவும் மறைவழி வழியாகவும் தனது வாழ்வை இறை சமூகத்துக்கும் கொடையாக வழங்கினார். நீங்களும் திருச்சபைக்கும் இச்சமூகத்துக்கும் இறைவனின் கொடைகளை கொண்டு வந்தார். நாளைய மத்தேயுவே. எங்களோட யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க.